இங்க ஒருத்தர் சிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு தீவுல ரொம்ப நாளா சர்வை பண்ணிட்டு இருக்கான். அப்போ ஒரு நாள் அவனுக்கு ஒரு பழைய நூடுல்ஸ் பாக்கெட் கிடைக்குது. அதை பார்த்ததுமே அவனுக்கு எப்படியாச்சும் நூடுல்ஸை சாப்பிட்டே ஆகணும்னு தோண ஆரம்பிக்குது. அதே நேரத்துல அந்த கவர் உள்ள ஒரு சின்ன ஸ்பைஸ் பாக்கெட்டை பார்த்தவன் அவனே சொந்தமா நூடுல்ஸை உருவாக்கிடலாம்னு முடிவு பண்ணிடுறான். அதுக்காக அவன் அந்த தீவுல கிடைச்ச நிறைய செடிகளை கொண்டு வந்து அதை வச்சு மாவு உருவாக்க ட்ரை பண்றான். ஆனா அதுக்கப்புறம் தான் இதை வச்செல்லாம் மாவு உருவாக்கவே முடியாதுன்னு அவனுக்கு தெரியுது. சோ டயர்டானவன் அப்படியே படுத்து தூங்கிடுறான். பார்த்தா கனவுல கூட அவனுக்கு நூடுல்ஸ் தான் வருது. அப்ப சடனா பேர்ட்ஸோட சத்தத்தை கேட்டு முழிச்சவனுக்கு அதுங்களோட எச்சத்தை பார்த்ததுமே ஒரு ஐடியா வருது. ஆக்சுவலி பேர்ட்ஸோட எச்சங்கள்ல விதைகள் அப்படியே தங்கிடும். சோ அவன் அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவனே சொந்தமா கார்ன விவசாயம் பண்ண ஆரம்பிக்கிறான். பார்த்தா அடுத்த சில நாட்கள்லயே அவன் வச்ச விதைகள்ல இருந்து செடிகள் முளைக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்து ஹாப்பியானவன் இன்னமும் ஹார்ட் ஒர்க்க போட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அதே நேரத்துல அவனோட செடிகளும் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டே வருது. ஒரு கட்டத்துல அவன் நூடுல்ஸ்க்கு தேவையான எல்லாத்தையுமே அறுவடை பண்ணி முடிச்சிட்டான். சோ உடனடியா அவன் விளைய வச்ச கார்னை அரைச்சு மாவை செய்யற ப்ராசஸ்ல இறங்குறான். அதுக்கப்புறமா அந்த மாவை தேய்ச்சு கட் பண்ணவன் அதை பாயில் பண்ணி நூடுல்ஸையும் செஞ்சிடறான். கடைசியா அவன் எடுத்து வச்சிருந்த சீசனிங் பாக்கெட் அதுல கொட்டினதுமே அவன் ஆசைப்பட்டது மாதிரி நூடுல்ஸ் அவனுக்கு கிடைச்சிருது. சோ கிட்டத்தட்ட மாசக்கணக்கா கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் அந்த நூடுல்ஸ் எடுத்து வாயில வச்சவன் அதோட டேஸ்ட்ல கண் கலங்கி அழுக ஆரம்பிச்சிடுறான்.